கண்ணன் சுவாமி அவர்கள் பரவரையாக இருக்கிறது அறுபது உலகப்படுறது சுவாமிகள் கருணாயகமாக நிர்வகிக்கப்பட்டு மக்களாக என்ற மாமாப்பி ஜீவதூதர் சீனிவாசன் சுவாமிகளை என்னோட தமிழ் நாமதுரை அங்கே பார்க்க நினைக்கிறேன். வழக்கம் போல சுவாமி இறைவன் பெற்றோராக அண்ணனோட குமார் சௌமியா ராமதை ஒரு பிரேயர் சாமி श्रीमन्नारायण 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 श्रीपादमे चरणं श्रीमन्नारायण 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 श्रीपादमे चरणं सखी मुख कमल कमल हित कमल प्रिय कमले जना कमला सखी मुख कमल कमल हित कमल प्रिय कमले जना कमला सनहित गरुड़ गमन श्री कमल नावने पद कमल में चरण कमला सनहित गरुड़ गमन श्री कमल नावने पद कमल में चरण श्रीमन्नारायण 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 श्रीपादमे चरणं परमयोगी जन पागदेय श्री परम पुरुष परात्परा परमयोगी जन पागदेय श्री परम पुरुष परात्परा परमात्मा परमाणु रूप श्री तिरुवेंकटगिरि देवा परमात्मा परमाणु रूप श्री तिरुवेंकटगिरि देवा शरणं श्री नारायण श्रीमन्नारायण श्रीमन्नारायण श्रीपादमे चरणं யோகியதை இருக்கான்னு கேட்டாக்கா நெகட்டிவ் தான், ஜீரோ கூட கிடையாது, நெகட்டிவ். ஏன் எழுதணும் எப்படி எழுதணும்னு கேட்டாக்கா தெரியல. எழுதணுன்ற ஒரு எண்ணம் ஸ்பரிக்கிறது. ஆச்சாரிய பெருமாளையும் தியானம் பண்ணிட்டு உட்காரணும். அவன் ஆவி தவிக்கிறார்.
எழுத வைக்கிறான். இது அடியானது ஒன்றுமே கிடையாது. நாங்கள்லாம் கை டைப் பண்ணுறது, மனசு டிக்டேட் பண்ணுறது, டிக்டேட் பண்ண ஸ்பீடில் கை டைப் பண்ணுறது, இவ்வளோத்தையும் உள்ளே நடத்துறதுக்குள்ள ஆச்சாரியர்கள் நம்ம ஒன்றுமே கிடையாது. அந்த நூலை வெளியிட்ட பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஷார்ட் நோட்ஸு நாம் எல்லாரையும் அழைச்சிக்கணும். இதுக்கு இவ்வளோ இதையும் பண்ணி வீட்டேவை இதெல்லாம் பொருட்படுத்தாமல் இது நீங்கள் ஏற்றுக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் மாதவன் சுவாமிகள், மாம் தேசிய குலத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்ரீனிவாசாச்சார் விலப்படி பரவசு ஸ்ரீ ராகவாச்சார் சுவாமிகள் திருப்பதி பெரிய சம்பந்தி குறிச்சி கோடி கன்னிகாதானம் வீரராகவாச்சாரியா தம்பதிகள் தேவத சம்பந்தி முக்கூர் கீழாத நடாத்தூர் ஸ்ரீபாஷி சமாதான ராகவாச்சார் தம்பதிகள் நால்பாக்கம் சதுர்வேத சதைப்பிரது குமாரதாத்தாச்சாரிய ஜெகநாத தாத்தாய சுவாமிகள் ஐயன் மாப்பிள்ளை அங்கேயாத்துக்கு நெடுந்தரும் ஸ்ரீனிவாசாச்சார சுவாமி தம்பதிகள் சொல்றது வார்த்தை இல்லை. ஒன்றும் இல்லாமல் அந்நியம் ஒரு பொருட்டாக கொண்டு வந்து இந்த பூமியில் நிறுத்தியிருக்காருனாக்கா வீரா ரமணன் வார்த்தைகள்லாம் கிடையாது. ஆனால் ஒன்றும் தெரியாத மாதிரியும் பண்ணக்கூடிய அந்த மாதிரி மயக்க வச்சிருக்கு. வேற ஒன்றும் இல்லை. மயங்கிற நான் என்ன பண்ண முடியும்? மாயன் இருக்கிற மாதிரி சத்தியம் மயக்கிறேன். தம்பதியாக கேள்வி இந்த பொண்ணு பண்ணி கொடுக்குறாங்க அவருக்கு. அடுத்தது என்னோட தம்பி சந்தானம், இவன் தம்பி வாசன் பேர் ஸ்ரீவாசன், தமிழ்நாடு ராமகரை, இன்னொரு அமெரிக்காவில் இருக்க 6 வருஷம் இருக்கும். என்னோட வாரியார் கூட இருந்து எல்லாத்துக்கும் நடந்து நாங்களும் ஒன்றும் கிடையாது. இவ்வளோத்துக்கும் பொறுத்துண்டு என்னையும் சகிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் சொல்லுவான். அவ்வளோத்தையும் சகிச்சு அப்பப்போ எரிஞ்சு விடுவேன். எவ்வளோத்தையும் சகிச்சு பொருள் அவள் எல்லாத்தையும் விட பெருமையாக சொல்லணும்னாக்கா கண்ண முடிஞ்சு உட்காந்துருக்காரு. ஒன்றும் தெரியாதுல அவர் தானே அதில் நடந்து போகணும். அவரால் தான் இவர் தான் எனக்கு, அவரால் தான் இவர். இப்படி ஒரு பாக்கியத்தை எனக்கு தேடி கொடுத்துருக்கிற முடியும். 2 சொன்னால் கோபம் வந்துடும். புத்தக பேரோ கணக்கி பேரவல்லி ஸ்ரீனிவாசாச்சாரியா சுவாமி அந்த தம்பதிகள் இவ்வளோ பேரையும் நான் இங்கே வருக என்று 2 கரத்தையும் கூப்பி வரவேற்று இந்த விழாவை சிறப்பித்து தருவார் இப்போ மணிவன்றோடு கேட்டுக்கொள்கிறேன். புத்தகத்தை பற்றி சொல்லணும்னா ஏதோ ஒரு நாள் அப்படி இந்த தாய் பிறந்த ஒரு நாள் உட்காந்து பார்க்க முடியாது பண்ணிட்டு இது 6வது புத்தகம் இந்த வருஷம் ஆரம்பிச்சு 6வது புத்தகம் என் கையால் டைப் பண்ணி ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கும்போது ஒன்றும் வேலைக்கு இல்லாமல் உட்காந்துருந்தேன். என்ன பண்ணுறது அப்படி ஏதாவது எடுக்கலாம் வீடு தோணித்தோம். அப்படியே பார்க்கலாம் சரி தசாவதாரத்தை பற்றி எதாவது பண்ணலாமான்னு தோணி நான் கூகுள் செக் பண்ணுறேன். தசாவதார நாடகம் தமிழில் போட்டு யாருமே நாடுவாரோ எதிராக தெருக்கூத்துட்டு நம்ம கேள்விப்பட்டோம். அந்த காலத்தில் அவெல்லாம் பாட்டு பாடி அவளே ஒரு வசனம் போட்டு விஷயங்கள் இருக்கு. அவருடைய நாடகம் போட்டு அவருடைய சொந்தமாக பாட்டு போட்டு ஒரு நாடக புத்தகம் 130-140 ரூபாய் அது டவுன்லோட் ஆச்சு. பஞ்சாபமே விஷயம் இதையே நம்ம பரமாக பண்ணக்கூடாது அப்படின்னு தோணித்தோம். பண்ண முடியுமா யோசிக்கல. அப்படியே உட்காந்தேன். உண்மையாக சொன்னாக்கா புரியல. அப்படியே தான் உட்காந்தேன். எனக்கு ஒரு என்ன பண்ணுறது இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஆரம்பிக்கணும்னு தோணித்தோம். இப்போ ஒரு விஷயத்தை ஸ்டோரியாக கொண்டு போகிறது ஒரு பக்கம், உபன்யாசமாக ரசனையாக பண்ணி விடலாம். சினிமாவும் நாடகமும் எடுத்தாலும் நல்லா பண்ணி விடலாம். எழுதுறதுக்கும் போது வச்சனம் எழுதும் மாதிரி டைலாக் எழுதும் பொழுதோ பல விஷயங்களை யாரை கேரக்டராக கொண்டு வருது. இப்போ நம்ம பரமாக பண்ணணும் என்ன பரமாக பண்ணணும்னு சொல்கிறோம்னாக்கா கேரக்டர்ஸ் யாராக கொண்டு வருது. கேரக்டர் கொண்டு வரும் பொழுது இதுக்கு உண்டான விஷயங்களை எப்படி அந்த டைலாக் அமைக்கிறது, இந்த டைலாக்கை இன்பிட்வீன் எந்தெந்த பர்சன்ஸ் பேசுகிற மாதிரி கொண்டு வருது. இதெல்லாம் பல விதமான சேலஞ்சஸ் வந்தது. சரி பெருமாட்டி ஆரம்பிச்சிடும், பிராட்டிகள் ஆரம்பிச்சிடும், நித்தியஸ்வரிகள் இருக்கா, தேவைகள் இருக்கா, அசுரரையும் கொண்டு வர வேண்டியது. இப்படிலாம் யோசிச்சு எழுதும் பொழுது அப்போ தான் புரியும். உட்காந்து அதுக்கு முன்னாடி யோசிக்கணும், உட்காந்து மனசு புரியணும். இந்த டைலாக் போடும் பொழுது எப்போ பரமாக வரணும்னு சொல்லிடுவேன். அப்போ என்ன பண்ணுறது? நமக்கு என்ன தேசிய கிரந்தம், சனாதி கத்தியம், வேதம், உபநிஷத்து, பிரபந்தங்கள், தேசிய பிரபந்தங்கள் இப்படியெல்லாம் இருக்கு. இதில் ஏதாவது ஒரு வார்த்தை எனக்கு தெரியுமா கேட்டால் ஒன்று தெரியும். ஒன்று தெரியும் வாசிச்சதும் கிடையாது. புத்தகத்தை பார்த்து காப்பி பண்ணக்கூடிய காப்பி பண்ணுறது ஒன்றா பண்ண தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு இந்த அடியை உட்காந்து எதையும் யோசிச்சிருந்தேன். யாரோட எழுதின புத்தகம்லாம் இங்கே இருக்கு, மொத்தம் இங்கே இருக்கு. நான் அந்த பேரில் பட்ட ஒரு புத்தகம் கிடையாதுங்க. எப்படி எழுதுறது? கூகுளில் போனாக்கா அது எதோ நிறைய மற்ற பாருங்கள்லாம் காமிச்சு விட்ருவோம்.
பரிபூர்ணம்னு கிடையாது. ஒரு ஸ்டார்டிங் இதை வச்சு நீ யாரெல்லாம் எப்படி வேணும் டெவலப் பண்ணலாம், யதாசக்தி அந்த வருஷம் டெவலப் பாக்கி என்ன நீங்கள் 4 தேசம் கொடுத்தேன். அது ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு பூர்த்தி பண்ணி கொடுத்துரு. இதை சகலமாக இதை பரிபூர்ணமாக இதை பண்ணி இன்னைக்கு வெளியிடுற அளவுக்கு கொண்டு வந்தது சுவாமி மாதவ கண்ணன். மனத்தை போல என்னோட நினச்சிருக்கணும் சமர்ப்பிக்கிறது. அதே மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுத்தாரு அவர்களுக்கு. தேவரன் சென்னை என்றாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது. அடுத்ததாக நமக்கு இங்கே சிறப்பு விருதாக வந்திருக்கூடிய என்னுடைய மாவட்டம் ஸ்ரீனிவாசன் 2 வார்த்தை பேசணும். அப்படின்னா என்ன பண்றது, நீ ஒரு காரியத்தை பண்ணி என்ன பண்றது, எனக்கு பண்ணி அந்த மாதிரி காரியத்தை பண்ணல. அவருக்கு ஹிதோபதேசத்தை பண்ணி மத்தோபதேசத்தை பண்ணி அதுக்கப்புறமா அவர் நல்ல புத்தி தெரிஞ்சு நல்ல காரியங்கள்லாம் பண்ணி மோட்சத்துக்கு போற அப்படின்னு. அது புண்டரீகன்னு ஒரு வைதிக பிராமணன்னா எதுவும் சாமானியமாக இல்லை, கொஞ்சம் தனிக்கணும். நிறைய பணம் இருக்கு. பணம் இருந்தாலும் வந்து அத்தியானம் பூர்வமாக அத்தியானம் பண்ணி தன்னுடைய அனுஷ்டானங்கள்லாம் பிரபோதாத பண்ணி யாகைகள் பண்ணி எல்லாருக்கும் கிட்டத்தே வந்து தீர்த்த யாத்திரையும் போறாங்க. தீர்த்த யாத்திரையா போய் அங்கங்க தானங்கள்லாம் பண்ணிட்டு தீர்த்த தீர்த்தம் ஆடி கும்மாடத்தை வச்சு எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஆனாலும் அவருக்கு வந்து கிடைக்கல. அந்த சமயத்தை பார்த்து நாகர் நான் எல்லா காரியம் பண்ணிட்டுருக்கேன், நான் ஏதோ அர்ச்சனை பண்ணேன், இதை வாட்டு வாசித்தேன், அந்த வாசத்தை எல்லாருமே பண்ணி நல்ல காரியங்கள்லாம் பண்ணிட்டுருக்கேன், கண்டிப்பாக காரியமாக நல்லா பண்ணிட்டுருக்கேன். ஆனாலும் எனக்கு வந்து நல்லது இருக்கிறது. அதுக்கப்புறம் அவர் பண்ணி அதனால அதில் அவர் ஆபத்தை பண்ணி போகிறார். அது பாவம் பண்ணவனாக இருந்தாலும் சரி, புண்ணியம் பண்ணவனாக இருந்தாலும் சரி, ஒரு ஆச்சாரியம் அடைந்தால் தான் அவங்க வந்து சம்சாரத்தை ஒரு நிகழ்ச்சியாகி அவசரத்துக்கு போகிறார் அப்படின்றதுனால கிடையாது. அது
அதே போல நரநாராயணன் பதிரிகாசிரமத்தில் இருக்கார். நரநாராயணன் நரனாகவும் நாராயணனாகவும் ஒன்றையே அவதரிக்கிறார். நாராயணன் தபஸ் பண்ணியிருக்கார். இவர் நரன் வந்து அவர் விழுந்து விட்டு செய்கிறார். விழுந்து விட்டு என்ன அவர் ஏதாவது செய்கிறாரு அப்படின்னா அவர் மொத்தத்துக்கு மந்தோபதேசம் பண்ணுவார். அப்புறம் ஆச்சாரியன்னா என்னாலும் ஜன்ம திருப்பம் போதும் நரன் வந்து நாராயணன் விழுந்து விட்டு செய்கிறார். அப்போதான் கரெக்டாக நரனுக்கு உபதேசம் பண்ணுறார். அப்போ என்ன அவருக்கு அப்படின்றாங்க பதிரிகாசிரமத்தில் எல்லாம் அந்த நரநாராயணன் மாதிரி அனுவாதம் பண்ணுற கர்ணன் மகாபாரத கர்ணன் வருகிறார். அந்த கர்ணன் ஒரு ராட்சசன். ராட்சசனாக இருந்து என்ன பண்ணுறாருன்னா சூரியன் போய் தபஸ் பண்ணுறாரு. தபஸ் பண்ணுறதுன்னா என்னால் யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு அப்படின்னா எப்படி 1000 வருஷம் யார் தபஸ் பண்ணுறாலும் அவன் தான் என்னை வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்றார். 1000 வருஷம் தபஸ் பண்ணுறாரு என்னன்னா எனக்கு 1000 கவச்சம் அதாவது 1000 கவச்சம் சூரியன் கொடுக்குறாரு. சகச கவச்சமே சகச கவச்சமே அப்போ என்ன பண்றாரு நரன் வந்து நாராயணன் தபஸ் பண்ற நரன் யுத்தம் பண்றாரு. அதுக்கப்புறம் நரன் வந்து தபஸ் பண்ற நாராயணன் யுத்தம் பண்றாரு. இந்த மாதிரி 999 கவச்சம் அறுத்தாச்சு. அந்த ஒரு கவச்சம் பேசப்படாச்சு மகாபிரளயம் வந்து முடிஞ்சு போறது. அதுக்கப்புறமா வேதாயம் வந்து பாபரயம் வந்துடுது. அப்புறம் இந்த பாரதம் அப்போ சூரியன் டப்புறம் வெளியிட்டு 999 கவச்சம் அறுத்தாச்சு. 20 கவச்சம் எடுத்தாங்கன்னா காணும் குளம் செஞ்சு போச்சு. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னா சூரியனுக்கு போய் பிரார்த்திச்சு டப்புறம் வெளியிட்டு யுகம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அடுத்த யுகத்துனா அப்போ என்ன பண்ணுன்னா பகவான் நாராயணன் கிருஷ்ணனாகவும் நரன் நரசிம்மனாகவும் அவதாரம் பண்ணார் அப்படின்னு பாரதத்துக்கு. அந்த சமயத்தில் நான் கடைசியில் வந்து 1000வது கவச்சம் யாரை பண்ணுறதுன்னா அது வந்து நரனுடைய முறை. அப்போ தான் அர்ஜுன யுத்தம் பண்ணி அந்த கவச்சம் போய் பெருமாள் வந்து தானம் வாங்கிக்கிறார். புண்ணிய பாப்பெல்லாம் தானம் வாங்கிக்கிறார். நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எதுக்காகனா நரநாராயண அவதாரம் பிரதானமான அவதாரம். கைகிரி அவதாரத்தை வந்து கேட்கவே வேண்டாம். இந்த மாதிரியா அநேக விதமான அவதாரங்கள் பிரதானம் பண்ணியிருக்காரு. எந்த அவதாரங்கள் பண்ணாலும் தசாவதாரம் தான் ரொம்ப பிரதானமாக இருக்கு. ஏன்னா பெருமாள் வந்து சத்திரம் ஆயுதத்தை விட்டுட்டு அந்த ஆயுதத்தினால யார் யாரெல்லாம் அது பிரதிபந்தகமாக இருக்காங்க தர்மத்துக்கு ஹானி யார் யாரெல்லாம் ஏற்படுதோ அவளெல்லாம் சம்ஹானம் பண்ணி இந்த மாதிரி அவதாரம் பண்ணார். அந்த அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னா சாட்சாத் நாராயணோ தேவர்த்தமும் மக்னா முகரதே லோகாது காருண்யா சாஸ்திர பாணினா. அதுக்கப்புறமா சஸ்திரத்தை எடுத்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. யாரும் ஒன்றும் தெரிஞ்சுக்கிறதா இல்லை. சரி சாஸ்திரத்தை கையில் எடுத்துக்கோம் அப்படின்னு சாஸ்திரத்தை கையில் எடுத்து பராமரிச வரகாலாதமாக ஒரு அவதாரம் பண்ணார். அபிநவமாக ஒரு தசாவதாரம் பண்ணார் சுவாமி நடிப்பார். இந்த ஆழ்வார் ஆச்சாரர்களும் ஆழ்வார்களும் ஒரு மாதத்துக்கு 10 ஆழ்வார்களாக பெருமாளே அவதரித்து கீதத்தை எல்லாருக்கும் சுலபமாக புரியும்படியாக அதாவது மேகத்திலிருந்து சமுத்திரத்திலிருந்து ஜலங்கள்லாம் எடுத்து அந்த சமுத்திர ஜலத்துலாம் வாங்கினா உப்பு ஜலமாக நமக்கு கொடுக்கச்சு நல்ல ஜலமாக தான் வருது மழையா புரிஞ்சு. அந்த மாதிரி வேதங்கள் பெரிய சமுத்திரமாக இருக்கு. அதுல இருக்க நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து நமக்கு சங்கிரகமா எல்லாருக்கும் புரியும்படியான ஒரு பாஷையில ஆழ்வார்கள் மூலமாக நமக்கு ஹிதோபதேசம் பண்ணார் அப்படின்னு சுவாமிதேசம் குருபரம்பராசாரத்தில் அந்த மாதிரியா இந்த தசாவதார நாடகம் மட்டும் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அபிநவ தசாவதாரத்தையும் ஒரு நாடகமாக பண்ணி எல்லாருக்கும் புரியும் இல்லையா பண்ணணும் அப்படின்றதாக பிரார்த்தித்து முடிச்சுக்கிறேன். இப்படி ஒன்று பண்ணணுன்றது இது ஒன்றும் எனக்கு ஸ்மரிக்கல. இந்த சுவாமி ஒன்றுமே எனக்கு ஸ்மரிக்கிறது சுத்தமாக தெரியாது என்ன பண்ணாருன்னு. ஆழ்வார்களோ இதெல்லாம் பராமரிச வரகாலம் அபிநவ தசாவதாரம் பண்ணி நடக்கிறார். இந்த மகா இன்னும் தசாவதாரம் பண்ண பெருமாள் ஆழ்வார்கள்லாம் வேற யாரும் இல்லை. இப்போ என்னன்னா ஆழ்வார் இந்த ஜாதியில் பிறந்தேன் அந்த ஜாதியில் பிறந்தேன் அப்படின்னா சொல்றாரு. அதெல்லாம் கிடையாது. பெருமாளுடைய அவதாரம் தான் தீட்சை எடுத்துருவணும். காஞ்சிபுரத்தோட இந்த கேஸ் எல்லாம் வந்து போட்டான். நம்மளோட சாதம் நின்று போச்சு. அப்போ என்ன பண்ணா நம்மாழ்வார் வந்து எங்கள் ஜாதியில் வந்து நான் நாடார் இதில் பிறந்தேன் அதனால எங்களுக்கு வந்து ஒரு இது பண்ணிட்டேன். அதனால திருப்பி நம்மளோட சாதம் பண்ணாலும் கேஸ் போட்டேன். அது நம்ம சமுதாயத்தினால யாரும் எந்த ஜாதியிலையும் பிறக்கிற பெருமாள் தான் அந்த ரூபம் அனுபவிச்சுட்டு அவளிடம் பிறந்து இது மாதிரி பண்ணார் அப்படின்னு கைகண்டத்திலும் அபிநவமாக ஒரு தசாவதாரம் பண்ணி தான் எடுக்கிறார். ஆழ்வார்களும் ஒரு தசாவதாரம் தான். பெருமாளே பண்ண அவதாரங்கள் தான். அதனால இவாளுக்கு ஜாதிக்கிட்டலாம் வந்து ஒட்டிக்காது இருக்கும். இதுதான் நம்ம சம்பிரதாயம். அந்த மாதிரி அந்த ஆழ்வார்களை வந்து ஒரு நாடகமாக இருக்கு.
பண்ணி எல்லாருக்கும் புரியும்படியா பண்ணணும்ன்றார். ஆச்சரியமா சாதிச்சார். அடுத்து ஒரு உணவு கொடுத்துருக்காரு எனக்கு. ஆச்சாரியனுக்கு வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பாருங்க, அதே செல்ஃபிஷ்னஸ் இருக்கு. 1885 போட்ட ஒரு புஸ்தகம் தமிழுக்கு, தமிழில் போட்ட தேசிய பிரபந்தத்துக்கு கிரந்தத்துலலாம் வியாக்கியானம். நமக்கு தமிழும் தெரியாது, கிரந்தம்னா ஸ்பெல்லிங் தெரியாது. அதை பண்ணிட்டு இருக்கோம். எப்போ முடியும்னு தெரியல. ரொம்ப நேரம் பண்ணிட்டு நிற்கிறது. அது 800 பக்கம் புஸ்தகம், சாதாரண புஸ்தகம் இல்லை. அந்த காலத்து தமிழ் வேற, அதனோட சம்ஸ்கிருதம். அந்த கிரந்தத்தில் சம்ஸ்கிருதமாக கொண்டு அப்படின்னா ஏக்கமாய் அப்படின்னு ஏக்கம்னா ஒன்று சொன்ன பரவாயில்ல, நமக்கு புரியும். நமக்கு ஒன்று ஒன்று வந்து ஏக்கமாய் அதனால கொஞ்சம் நமக்கு அந்த லாங்குவேஜும் தெரிஞ்சுக்கலாம். அது ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். சுவாமி சாதிச்ச மாதிரி பெருமாள் அனுகிரகம் ஆச்சாரம் தான் நிச்சயமாக அதை பண்ண முடியும். ஆனால் சுவாமி கடாட்சம், அந்த சுவாமி கடாட்சம், நம்முடைய அண்ணா கடாட்சம், இதான் ஸ்ரீகாந்த் சிங்கப்பூர் கடாட்சம், தம்பி கடாட்சம் இவ்வளோ இருந்தால் தான் அதை பூர்த்தி பண்ண முடியும். ஒருத்தராக பண்ண முடியாது. இப்போ ஆக்சுவலாக சிவன் ஒரு சொந்த ஊர் வாழ்க்கை, எங்கள் அம்மாவோட சொந்த ஊர். அந்த ஊரில் அந்த கோவில் கட்டுறதுக்கு ராத்திரியோட தூணில் நிறுத்த முடியலன்னா பூதங்கள் தான் வந்து நிறுத்திக்காம தோணும். அந்த மாதிரி பூதம் பார்த்த ஊர்லேருந்து வந்து பூதகாரமாக ஒரு வார்த்தை கொடுத்தாங்கன்னா அதை அந்த பூதங்கள் தான் நடத்தி கொடுக்கணும். பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், எல்லாம் நடத்தி கொடுக்கணும்னு நடக்கும். நிச்சயமாக நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அவசியம் நான் பண்ணுறேன்னு நான் அது ரொம்ப அற்புதமாக பேசுகிறேன். பல விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவருக்கு தன்யவாதம் தான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக நம்ம புத்துலீஸ் பண்ணலாம். அதை கௌரவிச்சுட்டு புத்துலீஸ் பண்ணிட்டு அப்புறம் சுவாமி திருவாய்மலை ஒரு உபன்யாசம் பண்ணுவேன். நம்ம பேசிக்கிறோம், நிறைய பேசிட்டுருக்கோம். ஒரு உபன்யாசமாக இருந்தால் நல்லா இருக்குன்னு சுவாமிகிட்ட விண்ணப்பம் பண்ண தசாவதார மகிமைன்னு ஒரு உபன்யாசம் பண்ணுவோம். எதை கேட்டாலும் பகதா ஜெயா பகத்ரீக்கிறது, பகதா கேட்பாருக்கு, அவ்வளோதான். வேறு மறுப்பின்றதே கிடையாது. அவ்வளோ ஒரு சௌலபியமான ஒரு சுவாமிகள் உபன்யாசமாக கேட்டோமா கொஞ்ச நேரம் அனுபவத்தில் இருக்கலாமே ஒரு எண்ணத்திலே பண்ணுறேன். இவரெல்லாம் கௌரவிச்சுட்டு பொக்குலீஸ் பண்ணிட்டு அதை வைபவத்தை பண்ணுறோம். இந்த தலைவர் ஆதாரநாத் சுவாமியில சாய் நினைச்சு கௌரவிக்கிறோமா பார்த்துருக்கேன். ஸ்ரீனிவாச என்ன ஜெகநாத போயிருக்கணும். மலைப்படி பரவச ராகாச்சாரம் போயிருக்கணும். எங்களுடைய மூத்த சம்பந்தி வீரவாச்சாரம் நிறைய சம்பந்தி உப்பர் பீடாது பதாதோ ராகாச்சார சுவாமிகள் இருக்கணும். ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனம் பெற்றுக் கொடுத்துருக்கான். सर्वत्र प्रेजेंट मित्रों स्वामी श्रीधरन स्वामी श्रीनिवास
இப்பொழுது புத்தக வெளியீட்டு விழா வைத்தியமாக சொல்லணும்னா புத்தகம் அரங்கேற்று விழா, நூல் அரங்கேற்று விழா, கிரந்த அரங்கேற்றம் நடக்கிறது. சொல்லிட்டேன், சுவாமி தேசிகன் பாதுகாப்பு பண்ணி ரங்கநாத சந்தன் அரங்கேற்றம் பண்ணுறேன். அது ஒரு அரங்கேற்றம் சென்னையில் அந்த இடத்துல நடக்கிறது. எல்லாரும் வேடிக்கை பார்க்குறேன். அது ஒரு அரங்கேற்றம் சொல்கிறது வழக்கம். பாஷிகார எழுதின ஸ்ரீபாஷியம் கூட கஷ்டப்பட்டு எழுதினா எல்லாருக்குமே தெரியும். காஷ்மீரத்தில் சாரதா பீடத்தில் கொண்டு சமர்ப்பிக்கிறாரு. சாட்சா சரஸ்வதி தேவி அங்கீகரிக்கிறான். அந்த மாதிரி தான் நடந்திருக்கு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். பெருமானும் அங்கீகரிச்சு அப்படியே விட்டுள்ள இதை வேதத்துக்கு உண்மையான அர்த்தத்தை கொடுத்துருக்கிறார். இது ஸ்ரீபாஷ்யம்னு பேர் வரும். ஸ்ரீனால மகாலட்சுமி. ஒரு கிரந்தம், ஒரு கிரந்தத்துக்கு உரைநடை, வேதத்துக்கு ஒரு உரை எழுதுற சங்கர எழுதுகிற சங்கர பாஷ்யம், மதுர பாஷ்யம்னு அவ பேரில் இருக்கு. இது ராமானுஜ பாஷ்யம்னு கொடுக்குற. ஸ்ரீபாஷ்யம்னு பிராட்டியோட கடாட்சத்தோட இந்த சரஸ்வதி அங்கீகரிக்கிறாருன்னா அப்படி பூர்வாச்சாரியெல்லாம் எப்படிப்பட்டவான்றது நமக்கு பெரிய பாக்கியம். நம்ம அந்த வம்சம் நம்ம பிறந்து பிராமண பிறந்த எல்லாருமே விவாதம் பிராமணத்தில் இருக்கிற அந்த ஜாதி இது இல்லையா அப்படி ஒரு அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் பிராமணன். மொத்த பேருக்கும் இந்த ராமதேசன் வந்து காமன் ஆச்சாரியம் பெரும் சொல்லுவார். மொத்த பேருக்கும் உண்டான விஷயத்தான் சொல்லியிருக்கான். தத்துவம் சொல்லியிருக்கான், கர்நாடகி சொல்லியிருக்கான். அது மாதிரி அவெல்லாம் பண்ணியிருக்கா. நம்ம யதாசக்தி இன்னைக்கு இருக்கிற இந்த காலத்தில், இன்னைக்கு இருக்கிற இந்த ஆட்சியில் யதாசக்தி நம்மளால் இதை பண்ணக்கூடிய பாக்கியத்தை அந்த ஆச்சாரியெல்லாம் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு இந்த அயன்புரம் என்று சொல்லக்கூடிய சிவஸ்தலம் யார் பிரபஞ்சத்தில் முதல் ஸ்ரீ வைஷ்ணவன் கேட்டாக்கா சிவபெருமான் தான் முதல் ஸ்ரீ வைஷ்ணவன். பாஷ்யத்தில் பாரதத்தில் தான் சொல்லப்படுறது. அவர் ஸ்ரீ வைஷ்ணவர். ஏன் நம்ம ஏற்றுக்கல அப்படின்னு அவருக்குன்னு ஒரு தொழில் கொடுத்துருக்கோம். அவர் இருக்கிற இடம் ஒன்று இருக்குது. அதனால் நம்ம வந்து ரெண்டாவது நம்ம எல்லாரும் பெருமாட்டை சரணாகதி பண்ணிட்டு இருக்கோம். அதனால் நம்ம வந்து அவர் தேவத்தையாக நம்ம வந்து ஜெயிப்போம் ஒரு பக்கம். ஆனால் பெருமாளை தான் பண்ண வரும். அது நம்முடைய தாற்பயம். அதுக்கு ஒரு காரணங்கள்லாம் இருக்குது. அதுக்கு நம்ம போக வேண்டாம். அப்படிப்பட்ட அயன்பர் க்ஷேத்திரத்தில் கனகவல்லி நாயகா சமேத கரியமாணிக்க பெருமாள் 1000 வருஷத்துக்கு முந்தின கோவில் வரப்பிரசாதி. இன்னைக்கு போய் இப்போ சாயங்காலம் வேணும்னா நாளைக்கு கதை நம்ம நிறைவேறும். அப்படிப்பட்ட இந்த க்ஷேத்திரத்தில் எங்களுக்கு அனுபவம் இருக்கு நிறையா. அந்த பெருமாளுக்கு இப்போ இங்கேருந்து வேண்டிட்டா ஒரு நாளைக்கு தான் நமக்கு அந்த சண்டெல்லாம் ஓடிப்போம் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்தில் இந்த தசாவதார நாடகம்ன்ற இந்த நூல் அரங்கேற்றம் பண்ணக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம தான் சாப்பிட்டு இந்த பிள்ளைகளை உட்காந்துருக்கோம். ஆட்சி அனுகிரகம் பிராப்தி. அந்த புத்தகத்தை இப்போ நம்ம வெளியிடுவோம். அதில் முதல் பிரதியை மாதவக்கண்ணன் சாமி வாங்கிட்டோம். ஆட்சி வேதாந்தாச்சாரியத்தை எடுத்துக்கிட்டோம். ஆதரவு கண்ணன் சுவாமிகள் நம்ம செவிக்கெல்லாம் உணவு கொடுக்கப்பட சாதாரண விஷயம் இல்லை. பிரசாரத்தாரம் எல்லாருக்கும் காமனான விஷயம். எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருக்குது. அந்த அனுபவத்தில் ஈடுபட்டு 2 நேரம் பயிர்களாகலான்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சுவாமிகிட்ட வித்தியாசம் மொழி ஆசிரியர்